லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். பாரபட்சமின்றி ஊழியர்கள் டிரான்ஸ்பர், செயலர்களுக்கு முதல்வர் விஜய் உத்தரவு. தாவிக ஆட்சி வெளிப்படைத்தன்மையுடனும் லஞ்சம் ஊழல் இல்லாமலும் நடக்க வேண்டும் என முதல்வர் விஜய் விரும்புகிறார். இதற்காக அதிகாரிகள் முதல் அலுவலர்கள் வரை நேர்மையாக பணியாற்ற பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்கி வருகிறார். அதன்படி பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரிந்த IAS IPS அதிகாரிகள் முதலில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் துணை செயலர் முதல் கீழ்மட்ட ஊழியர்கள் வரை பணியிட மாற்றம் செய்யவும் பணிகள் துவங்கியுள்ளன. அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விருப்ப பணி கேட்டு பலரும் உயரதிகாரிகளிடம் விண்ணப்பித்துள்ளனர். கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள், தலைவர்கள், தாவிக அமைச்சர்கள், MLAக்கள், மாவட்ட செயலர்கள் வாயிலாக பரிந்துரை கடிதம் பெற்று வருகின்றனர். இதனால் நேர்மையான அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டத்திற்கு தூக்கி அடிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசியல் செல்வாக்கு வாயிலாக சிலர் காரியம் சாதிக்கவும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து இமெயில் வாயிலாக முதல்வர் விஜய்க்கு ஏராளமான புகார்கள் சென்றுள்ளன. இதையடுத்து எவ்வித அரசியல் குறுக்கீடுமின்றி பணியிட மாற்றம் செய்ய முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாக இப்பணி நடக்கிறதா என்பதை கண்காணிக்குமாறு தலைமைச் செயலருக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். கோட்டையை காலி செய்யும் முதல்வர் விஜய், திடீர் முடிவுக்கு இதுதான் காரணம். சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயின் அதிகாரப்பூர்வ அலுவலகம், அமைச்சர்கள் அலுவலகம், சட்டசபை அரங்கு, தலைமை செயலர் மற்றும் பல்வேறு துறை செயலர் அலுவலகங்கள் செயல்படுகின்றன. முதல்வர் விஜயை சந்திக்க நாள்தோறும் உயரதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், தொழில் நிறுவன பிரதிநிதிகள், வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் என பலரும் வருகின்றனர். நாளுக்கு நாள் இட நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் கோட்டையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது தளத்திற்கு மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதே நாமக்கல் மாளிகையில்தான் நெடுஞ்சாலை, பொதுப்பணி, கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட 32 துறை செயலர்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. சமூக நலத்துறை அமைச்சர் வன்னி அரசுக்கான அலுவலகமும் உள்ளது. முதல்வர் அலுவலக மாற்றத்திற்கு இட நெருக்கடியை காரணமாக கூறினாலும் முதல்வர் விஜயின் தனிப்பட்ட ஜோதிடரின் அறிவுரைப்படி வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த மாற்றம் நிகழ உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இதுகுறித்து தமிழக அரசின் சார்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை. காவிரி நீர் விவகாரம், பழனிசாமி வலியுறுத்தல். காவிரி நீர் விவகாரம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 TMC காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும். காவிரியில் ஜூன் மாதம் திறக்க வேண்டிய 6.28 TMC நிலுவை தண்ணீரையும் ஜூலை மாதத்தில் திறக்க வேண்டிய பங்கு தண்ணீரையும் கர்நாடக அரசு இன்று வரை முழுமையாக திறந்துவிடவில்லை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காமலும் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராகவும் சர்வாதிகாரி போல் நடப்பது ஒரு மாநில முதல்வருக்கு அழகல்ல. இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசின் செயல் ஏற்புடையதல்ல. அந்த அரசுக்கு தமிழக மக்கள் சார்பில் கண்டனம் தெரிவிக்கிறேன். நாளை நடக்கும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி பங்கு நீரை தாவேக அரசு பெற்றுத்தர வேண்டும் என பழனிசாமி அவரது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜயை மிரட்டிய வழக்கு, திமுக MLAவுக்கு 15 நாள் சிறை. கோவில்பட்டியில் நடந்த கூட்டத்தில் பேசிய விளாத்திக்குளம் திமுக MLA மார்க்கண்டேயன் முதல்வர் விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தவேகாவினர் அளித்த புகாரின் பேரில் MLA மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் தூத்துக்குடி SP அலுவலகத்தில் வைத்து 10 மணி நேரம் விசாரணை நடந்தது. அதன் பிறகு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தூத்துக்குடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
அவரை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். மார்கண்டேயனின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூலை 22ஆம் தேதி நடக்கும் என்றும் நீதிபதி கூறினார். இதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எம்எல்ஏ மார்கண்டேயன் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். செலவு முன்னு கணக்கு டபுள். மேயர் பிரியா அறிவித்த 90 திட்டங்கள் மறு ஆய்வு. சென்னை மாநகராட்சியின் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மாநகராட்சியின் மொத்த வரவு 7,717 கோடி ரூபாய், மொத்த செலவு 9,319 கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டது. இதன் மூலம் மாநகராட்சி பட்ஜெட்டில் 1,602 கோடி ரூபாய் வரை நிதி பற்றாக்குறை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டது. அத்துடன் உலக வங்கி, ஜப்பான் வளர்ச்சி வங்கியிடம் இதுவரை 2,000 கோடி ரூபாய் மாநகராட்சி கடன் பெற்றுள்ளது. இதற்காக ஆண்டுக்கு 95.20 கோடி ரூபாயை வட்டியாக செலுத்தப்படுகிறது. மேலும் திமுக ஆட்சியில் மூலதன நிதி அளவுக்கு அதிகமாக செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பணியாளர்களுக்கு சம்பளம் போட முடியாத அளவிற்கு மாநகராட்சி நிதி நெருக்கடியில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையிலும் பட்ஜெட் தாக்கலின் போது மேயர் பிரியா 90 திட்டங்களை அறிவித்தார். அந்த திட்டங்களின் மதிப்பீட்டை மறு ஆய்வு செய்ய தாவிக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறியதாவது: மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் மேயர் பிரியா அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரும். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எவ்வித சிக்கலும் இல்லை. அதே நேரம் திமுக ஆட்சியில் பல பணிகளுக்கு கூடுதலாக தொகை ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக 300 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மேம்பாலம் கட்ட முடியும் என்றால் 375 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளனர். அதனால்தான் 800 கோடி ரூபாய்க்கு மேலான ஒப்பந்த பணிகள் ரத்து செய்யப்பட்டு மறு மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதேபோல் மேயர் பிரியா அறிவிப்பில் 100 பள்ளிகளுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் பிரிண்டர் இயந்திரம் வாங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தாவிக ஆட்சி மாறியதும் 22.12 லட்சம் ரூபாய் மதிப்பில் 100 பிரிண்டர் இயந்திரங்கள் வாங்கப்பட்டு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டன. இதில் 38 லட்சம் ரூபாய் வரை மிச்சமாகியுள்ளது. அதேபோல் மேயர் அறிவித்த பல திட்டங்களின் மதிப்பீடு கூடுதலாக இருப்பது தெரிய வந்துள்ளது. மேயர் அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதே நேரம் ஒதுக்கப்படும் தொகை மட்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீடு இறுதி செய்யப்படும். இதன் வாயிலாக மாநகராட்சியின் செலவீனம் குறைக்கப்பட்டு நிதி பற்றாக்குறையும் பெருமளவு குறைக்கப்படும் என அவர்கள் கூறினர். போலீசாரின் தடியடிக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று துவங்கியது. நீட்டுத் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி இயக்கத்தின் சார்பில் டில்லியில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த இயக்கத்தைச் சேர்ந்தோர் ஜந்தர் மந்தரில் இருந்து பார்லிமென்ட் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். போலீசாரின் தடையை மீறி தடுப்புகளை உடைத்து பேரணியில் ஈடுபட்டோர் முன்னேற முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. லேசான தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கலைத்தனர். போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதேபோல் தாவேகா மற்றும் திமுக சார்பிலும் கண்டன அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. உக்ரைனில் சரக்கு கப்பல் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல், 4 இந்தியர்களுக்கு சோகம். ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 4 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. இந்த போர் அவ்வப்போது தீவிரமடைகிறது, சில நேரங்களில் அமைதி நிலவுகிறது. உக்ரைனின் ஒடிசா துறைமுகத்திலிருந்து கினியா பிசாவு நாட்டின் கொடியுடன் MV கோல்டன் லியோ என்ற சரக்கு கப்பல் நேற்று புறப்பட்டு சென்றது. தானியங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற அந்த கப்பலில் 5 இந்தியர்கள் உள்பட 17 மாலுமிகள் இருந்துள்ளனர். இந்நிலையில் அந்த சரக்கு கப்பல் மீது ரஷ்யா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் 4 இந்தியர்கள் இறந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி கப்பல் ஊழியர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பது கண்டிக்கத்தக்கது. இது கப்பல் போக்குவரத்தை தடை செய்யும் வகையிலான தாக்குதலாகும் என்று கண்டித்துள்ளது. மேலும் உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகத்தினர் அந்நாட்டு அதிகாரிகளுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்க வாயிலை மூடிய சரிவு, உள்ளே தவிக்கும் 27 உயிர்கள். சிக்கிமின் நம்சி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டு சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போதுதான் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நுழைவு வாயில் முற்றிலும் மூடியது. உள்ளே சிக்கிக்கொண்ட 27 பேரை மீட்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.
புதிதாக அமைக்கப்பட்டு வரும் அந்த சுரங்கத்தில் வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் மீட்புப் படையினர் பாதிக்கப்பட்டவர்களை நெருங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகம் புதுச்சேரியில் இந்த வாரம் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்தது. அதிகபட்சமாக சேலத்தில் 4.7 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும். வரும் 24 முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் பரவலாக மழை பெய்யும். உள் மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது.